ஒரு பிரம்மாண்டமான ராணுவ வெற்றியாளனுக்கு ஒரு ஒட்டுமொத்த நகரமும் சேர்ந்து பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பதாக கற்பனை செய்து பாருங்க. அதாவது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆமா, மக்கள் கூட்டம் உணர்ச்சி பெருக்கில் கத்துற ஒரு சூழ்நிலை. எங்கும் ஒரே ஆரவாரம். சரியா சொன்னீங்க. ஆனா மறுபுறம் பாத்தீங்கன்னா, அந்த நகரத்தை அடக்கியாளும் வெளிநாட்டு ராணுவம் கையில் ஆயுதங்களோடு இந்த ஊர்வலத்தை பதற்றத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலும் ஒரு பெரிய கலவரம் வெடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு காற்றில் ஒரு பதற்றம் இருக்கு. கண்டிப்பா. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில அந்த மக்கள் கொண்டாடும் அந்த புரட்சித் தலைவன் எப்படி வர்றாரு தெரியுமா? ஒரு பெரிய போர்க்குதிரையிலோ ரதத்திலோ அல்ல. ஒரு சின்னஞ்சிறிய கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வர்றார். ஆமா, இதை விட ஒரு பெரிய முரண்பாடு வரலாற்றுல இருக்க முடியுமா? புதிய விஷயங்களை விரைவாகவும் அதே சமயம் ஆழமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பும் உங்களுக்கான பிரத்யேகமான ஆழமான அலசல் இது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போகும் தலைப்பு, பலரும் மேலோட்டமா ஒரு சாதாரண மத பண்டிகை அப்படின்னு மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற குருத்தோலை ஞாயிறு, அதாவது பாம் சண்டே. ஆனா இது வெறுமனே ஒரு மத நிகழ்வு மட்டும்தானா? அதுதான் இல்ல. விக்கிபீடியா, பைபிள் ஹப், அப்புறம் கால்டுலேர் கான் ஆகிய வரலாற்று மற்றும் வேத கட்டுரைகளிலிருந்து நாம திரட்டியுள்ள தரவுகளை பார்த்தீங்கன்னா, இது முதல் நூற்றாண்டின் மிக பிரம்மாண்டமான ஒரு அரசியல் மற்றும் வரலாற்று புயல்னு புரியும். உண்மையில அந்த புயலின் மையப்புள்ளியை தான் இன்னைக்கு நம்ம உடைச்சு பார்க்க போறோம். ஆமா, அந்த புயலை முழுமையா புரிஞ்சுக்கணும். நாம அந்த முதல் நூற்றாண்டு எருசலேம் நகரத்தின் தெருக்களுக்கே பயணிக்கணும். கண்டிப்பா. குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கறத ஏதோ அமைதியான ஒரு விடுமுறை நாள் போல நம்ம கற்பனை செய்து விடக்கூடாது. அதோட வேர்கள் ஆழமான யூத வரலாற்று பின்னணியிலும் அன்றைய அரசியல் கலாச்சார குறியீடுகளிலும் புதைந்து கிடக்கு. குறிப்பா சொல்ல போனா, ரோமானிய ஆட்சிக்கு எதிரான மக்களின் விடுதலை தாகத்துல அது இருக்கு இல்லையா? அதேதான். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு மனிதரை மக்கள் ஊர்வலமாக வரவேற்கும் நிகழ்வு. ஆனா ஆழமாக பார்த்தால் அது பல நூற்றாண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு சமூகத்தின் அரசியல் குமுறல். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த நிகழ்வு நடக்கும் அந்த பின்னணியை நாம கண்முன் கொண்டு வரணும். பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் சரியாக 6 நாட்களே இருக்கு. அந்த நேரத்துல தான் இயேசு ஒரு கழுதையின் மீது ஏறி எருசலேம் நகரத்துக்குள் நுழைகிறார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு மாபெரும் கூட்டத்தின் எதிர்பார்ப்பை சுமந்து கொண்டு வருபவர் ஏன் ஒரு கழுதையை தேர்ந்தெடுக்கணும்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நாம ஆய்வு செய்த மூலத்தரவுகள்ல, பைபிள் ஹப் கட்டுரைகள்ல ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு இருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள சக்கரியா 9:9 அப்படிங்கிற வசனத்தில் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தின் நேரடி நிறைவேற்றம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு எளிய ராஜா கழுதையின் மேல் ஏறி வருவார் அப்படிங்கிற பல 100 வருடங்களுக்கு முந்தைய ஒரு வாக்குறுதிய அவர் நிறைவேற்றுகிறார். அந்த நொடியில் அந்த எருசலேம் வீதியில் நேரடியாக அரங்கேற்றுகிறார். அது மட்டும் இல்ல, அந்த எருசலேம் நகரத்தின் அப்போதைய சூழ்நிலை எவ்வளவு பரபரப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க உணரணும். பஸ்கா பண்டிகை அப்படிங்கிறது யூதர்களுக்கு சாதாரண பண்டிகையே இல்லையே. கண்டிப்பா இல்ல. அது அவங்களுடைய சுதந்திர தினம்னு சொல்லலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தாங்கள் மீட்கப்பட்டதை கொண்டாடும் நாள் அது. அந்த நாட்களுக்காக பல தேசங்களிலிருந்தும் யூதர்கள் எருசலேமை நோக்கி புனித பயணம் மேற்கொள்வாங்க. சாதாரண நாட்களில் சுமார் 50,000 பேர் இருக்கும் அந்த நகரத்தின் மக்கள் தொகை பஸ்கா பண்டிகையின் போது பல லட்சங்களை தாண்டும். ஓஹோ, எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். ஆமா, அந்த பயணிகள் ஆலயத்தை நோக்கி மலைப்பாதையில் ஏறி செல்லும் போது சும்மா நடந்து செல்ல மாட்டாங்க. அவங்க ஆரோகண சங்கீதங்களை பாடிக்கிட்டே போவாங்க. அதாவது சாம்ஸ் ஆஃப் அசென்ட் அப்படின்னு சொல்லப்படுற சங்கீதம் 120 முதல் 134 வரையிலான பாடல்கள். சரியா? சரியா சொன்னீங்க. அந்த பாடல்களை பக்தி பரவசத்தோடு பாடிக்கொண்டே செல்வார்கள். பல லட்சம் மக்கள் ஒரே குரலில் விடுதலையின் பாடல்களை பாடிக்கொண்டு நுழையும் அந்த சூழல் அந்த நகரத்தின் சுவர்களையே அதிர்ச்சி செய்திருக்கும். அந்த அதிர்வை நினைச்சு பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கு.
சரி, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திருவிழா கூட்டத்திற்கு நடுவே தான் இயேசு வராரு. அங்கு கூடியிருந்த மக்கள் தங்கள் ஆடைகளையும் மரக்கிளைகளையும் அவர் வரும் வழியில் விரித்தார்கள்னு வரலாற்று பதிவுகள் சொல்லுது. இதை இன்றைய காலத்தோட ஒப்பிட்டா ஒரு மாபெரும் விஐபிக்கோ அல்லது போரில் வெற்றி பெற்று திரும்பும் ஒரு மாவீரனுக்கோ நாம அளிக்கும் ரெட் கார்பெட் வரவேற்பு போல இது இருக்கு. ஆமா, ஒரு பிரம்மாண்டமான ரெட் கார்பெட். ஆனா இங்கதான் என் மண்டையக்குடையும் அந்த முரண்பாடு வருது. மக்கள் ஒரு மாபெரும் வெற்றி வீரனை போல ஒருவரை வரவேற்கிறாங்க, அவர் காலடியில் தங்கள் ஆடைகளை வெறிக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு போர் குதிரையில வரல. அதேதான், எந்த ராணுவ ஆயுதமும் அவரிடம் இல்ல. ஒரு போர் குதிரைக்கு பதிலாக சாதாரண கழுதையில் வந்தவரை ஏன் மக்கள் அப்படி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்து ஒரு ராஜாங்கம் நடப்பது போல கொண்டாடணும்? இந்த கேள்விதான் முழு வரலாற்று நிகழ்வின் திறவுகோல். பாத்தீங்கன்னா, குதிரை என்பது தொன்று தொட்டு போரின் அடையாளம், ஆதிக்கத்தின் அடையாளம், அப்புறம் ரத்தத்தின் அடையாளம். ஒரு அரசன் குதிரையில வர்றான் அப்படின்னா அவன் போருக்கு தயாராக இருக்கிறான் அல்லது போரில் வென்றுவிட்டு வருகிறான் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். ஆனா கழுதை என்பது அமைதியின் அடையாளம். இயேசு தன்னை ஒரு போர் வீரனாகவோ ரோமானியர்களை வாளால் வீழ்த்த வந்த தளபதியாகவோ முன்னிறுத்தல. அவர் தன்னை அமைதியின் ராஜாவாகவே காட்டிக்கொள்கிறார். ஆமா, ஆனாலும் மக்கள் அவரை வெறித்தனமாக ஆரவாரம் செய்து வரவேற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உளவியல் காரணம் இருக்கு. அந்த மரக்கிளைகள். எக்ஸாக்ட்லி. அவங்க கைகளில் ஏந்தி இருந்த அந்த மரக்கிளைகளை பற்றி நம்ம ஆழமாக பேசணும். ஏன்னா அந்த மரக்கிளைகள் தான் அங்கே மிகப்பெரிய அரசியல் குறியீடுகள். ஆமா, மக்கள் கையில் ஏந்தி இருந்தது ஏதோ சாலையோரத்தில் கிடந்த சாதாரண மரக்கிளைகள் அல்ல. அவங்க குறிப்பாக குருத்தோலைகளை பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது பாம் பிரான்ச்சஸ். ஆமா. இது குறித்து கல்டுலேன் கட்டுரைகளை ஆழமாக ஆராயும் போது ஒரு விஷயம் தெளிவாகுது. யூத கலாச்சாரத்தில் குருத்தோலை என்பது வெறுமனே ஒரு தாவரத்தின் இலை அல்ல. அது வெற்றியின், மகிழ்ச்சியின் மற்றும் தேசிய விடுதலையின் மிக முக்கிய குறியீடு. அது கிட்டத்தட்ட ஒரு கொடியை போன்றது. சரியா சொன்னீங்க. இந்த யூதர்களின் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள நாம பழைய ஏற்பாட்டுக்கு போகணும் இல்லையா? ஆமா, லேவியராகமம் 23:40க்கு செல்லணும். அங்க கூடார பண்டிகை அல்லது சுக்கோத் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓ, அந்த பண்டிகையில யூதர்கள் ஒரு சிறப்பு கட்டையை பயன்படுத்துவாங்களே, அதுவா? ஆமா, அதுக்கு பேரு லுலாஃப். இந்த லுலாஃப் கட்டல் குருத்தோலை, மிருதுச்செடி மற்றும் அலரி கிளைகள் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கும். இதை அவங்க கைகளில் பிடித்து அசைப்பார்கள். இது கடவுள் தங்களுக்கு அளித்த பாதுகாப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டாடும் ஒரு தொன்மையான சடங்கு, சரிதானே? கண்டிப்பா. குருத்தோலைகளை அசைப்பது என்பது அவர்களுக்கு கொண்டாட்டத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடு. ஒரு நிமிஷம், இங்க ஒரு சின்ன விஷயம் இடிக்குது. நீங்க சொல்ற இந்த கூடார பண்டிகை அப்படிங்கிறது இலையுதிர் காலத்துல வரக்கூடியது, அதாவது ஆட்டம் சீசன்ல. ஆமா, கரெக்ட். ஆனா இப்போ ஏசோ எருசலேமுக்குள் நுழைவது வசந்த காலத்துல நடக்கும் பஸ்கா பண்டிகையின் போது. அப்படியென்றால் முற்றிலும் தொடர்பில்லாத ஒரு காலகட்டத்தில் மக்கள் ஏன் கூடார பண்டிகைக்குரிய குருத்தோலைகளை கையில் எடுக்கணும்? இது ரொம்ப நுட்பமான பார்வை. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய வரலாற்று நினைவலைக்குள் மூழ்கியிருக்காங்க அப்படின்னு தோணுதே. அதுதான் உண்மை. மக்கள் ஏன் அந்த நேரத்துல குருத்தோல்களை எடுத்தாங்க அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள நாம கொஞ்சம் பின்னோக்கி செல்லணும். 1 மக்கபேயர் 13:51 அப்படிங்கிற வரலாற்று பதிவை நாம கவனிக்கணும். அதாவது இயேசுவின் காலத்திற்கு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வா? ஆமா, அப்போ ஒரு மாபெரும் புரட்சி நடந்தது. யூதர்களை மிக கொடூரமாக ஒடுக்கிய கிரீக்க ஆட்சியாளர்களை எதிர்த்து மக்கபேயர்கள் என்ற யூத குடும்பம் ஒரு கொரில்லா போரை நடத்தி வெற்றி பெற்றது. ஓஹோ, அவங்க எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்க இல்லையா? தெரியுமா? சொல்லுங்க. இதே குருத்தோலைகளை அசைத்து மாபெரும் வெற்றியை கொண்டாடினார்கள். அடடா, ஆக முதல் நூற்றாண்டில் ஒரு யூதனின் கையில் குருத்தோலை இருக்கு அப்படின்னா அது வெறும் செடியின் கிளை அல்ல. அது எங்களை ஒடுக்கியவர்களை நாங்கள் வீழ்த்து விட்டோம், எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று பிரகடனப்படுத்தும் ஒரு மாபெரும் தேசிய வெற்றியின் வரலாற்று சின்னம். அப்படியென்றால் இது ஒரு சாதாரண வரவேற்பு இல்லவே இல்ல. ரோமானியர்களின் மிக கடுமையான கொடூரமான ஆட்சியின் கீழ் நசுக்கப்பட்டிருந்த மக்களுக்கு இயேசுவை பார்த்ததும் அந்த மக்கபேயர் புரட்சியின் நினைவு வந்திருக்கு. கண்டிப்பா வந்திருக்கும். 150 வருடங்களுக்கு முன் எப்படி ஒரு மாவீரன் வந்து நம்மை மீட்டானோ அதே போல இவரும் நம்மை ரோமானியர்களிடமிருந்து மீட்கப் போகிறார் என்ற நினைப்புல தான் அந்த ரெட் கார்பெட் வரவேற்பை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில குருத்தோலைகளை பிடிச்சு கொண்டு ஓசன்னா அப்படின்னு முழங்கி இருக்கிறாங்க. இந்த ஓசன்னா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே
நமக்கெல்லாம் இது ஒரு பக்தி பாடல் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் ஆழம் சாதாரணமானதல்ல. கண்டிப்பா. அந்த ஓசன்னா முழக்கம் வெறுமனே ஒரு வாழ்த்து வார்த்தையோ, இறைவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற வார்த்தையோ அல்ல. பின்ன அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அது சங்கீதம் 118:25 உருவான ஒரு வார்த்தை. இது யூதர்களின் பண்டிகைகளில் பாடப்படும் ஹல்லேல் சங்கீதங்களின் ஒரு மிக முக்கியமான பகுதி. அப்போ அதோட நேரடி அர்த்தம்? ஓசன்னா என்பதன் நேரடி அர்த்தம் இப்பொழுதே ரட்சியும் அல்லது எங்களை இப்போதே காப்பாற்றும் என்பதுதான். ஓ, சேவ் நவ். ஆமா, இது நான் முன்பே குறிப்பிட்ட கூடார பண்டிகையின் ஓசன்னா ரபா என்ற சடங்கோடு இணைத்து பார்க்கணும். அந்த சடங்குல என்ன பண்ணுவாங்க? அந்த சடங்கின் போது மக்கள் பலிபீடத்தின் மீது அலறி கிளைகளை அடித்துக்கொண்டு கடவுளே இப்பொழுதே எங்களை ரட்சியும் அப்படின்னு கதறி அழுவார்கள். அப்போ அது ஒரு சாதாரண பிரார்த்தனை அல்ல. பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்த ஒரு இனம் தன் ஆன்மீக மற்றும் அரசியல் விடுதலையை நோக்கி வைக்கும் ஒரு ஆழமான கதறல். எக்ஸாக்ட்லி. இது அப்படியே அந்த சூழ்நிலைக்கு பொருத்தி பாருங்க. எருசலேம் நகரம் ரோமானியர்களுடைய இரும்பு கரங்களுக்குள்ள இருக்கு. ரோமானிய தளபதியான பொந்தியு பிலாத்து ஒருவேளை அந்த அந்தோனியா கோட்டையின் உச்சியில் நின்று கொண்டு கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருக்கலாம். பஸ்கா பண்டிகைக்காக லட்சக்கணக்கான மக்கள் அங்கு குழுமி இருக்காங்க. அங்கே ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் ஒருவரை பார்த்து கையில் மக்கபேயர் புரட்சியின் அடையாளமான குருத்தோலைகளை ஏந்தி எங்களை இப்பொழுதே காப்பாற்றும் அப்படின்னு முழங்குது. இது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, நோவா ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை, ஒரு மாபெரும் புரட்சியை தூண்டும் அபாயத்தை கொண்டிருக்கல்லவா? உறுதியா. ஒருவரை ராஜாவாக கொண்டாடுவது ரோமானிய பேரரசுக்கு நேரடியாக விடப்படும் ஒரு சவால். எந்த நேரத்திலும் ரோமானிய படைகள் மக்கள் மீது பாய்ந்து ஒரு இரத்தக் களரியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது ஆபத்தான ஒரு தருணம். எந்த சந்தேகமும் இல்ல. இது ஒரு மிக கூர்மையான அரசியல் பதற்றம். ஆனா மக்கள் ஏன் இப்படி வெளிப்படையாக தங்கள் உயிரை பணயம் வைத்து ஒரு ஆபத்தை எதிர்கொள்ள துணிந்தாங்க? ஏன்னா அவங்க சங்கீதம் 118 படி தங்களை மீட்க வரும் ஒரு தாவீதின் வம்சத்து ராஜாவை பல தலைமுறைகளாக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஒரு மாபெரும் இராணுவ தளபதி வந்து ரோமானியர்களை அடித்து விரட்டிவிட்டு தாவீது ராஜாவின் சிம்மாசனத்தை மீண்டும் நிலைநிறுத்துவார் அப்படின்னு நம்பினாங்க. ஆமா, தங்களுக்கு உலக அளவுல ஒரு மாபெரும் அரசியல் அதிகாரத்தை பெற்றுத் தருவார் அப்படின்னு அவங்க முழுமையாக நம்பினாங்க. அந்த அரசியல் விடுதலையின் மீதிருந்த வெறித்தனமான நம்பிக்கையின் மொத்த வெளிப்பாடுதான் அந்த குருத்தோலைகளும் ஓசன்னா முழக்கமும். ஆனா அங்கேதான் வரலாற்றின் மிகப்பெரிய முரண்பாடு வருது. இதை நினைக்கும் போதே எனக்கு புல்லரிக்குது. உண்மையில அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். மக்கள் தங்களுக்கு ஒரு அரசியல் மற்றும் இராணுவ விடுதலையை தரக்கூடிய ஒரு ராஜாவை எதிர்பார்த்தாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, மக்கள் பிரேவ் ஹார்ட் படத்துல வர்ற வில்லியம் வாலஸை போல ஒரு இராணுவ தளபதியை எதிர்பார்த்தாங்க. கையில் ஒரு பெரிய வாளோடு வந்து ரோமானியர்களை வெட்டி வீழ்த்த போகும் ஒரு வீரன் இல்லையா? அதேதான். ஆனா இயேசு எருசலேம்குள் நுழைந்த அந்த நேரத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 6 நாட்களுக்கு பிறகு பஸ்கா பண்டிகை. அந்த நேரத்துல எருசலேம் தேவாலயத்துல என்ன நடந்துட்டு இருக்கும்? பஸ்கா பண்டிகைக்காக கோவிலில் எந்த குறையும் இல்லாத பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை பலியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கும் நேரம் அது. பாத்தீங்களா? ஒரு புறம் மக்கள் ஒரு போர்க்குதிரையில் வரும் இராணுவ வீரனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இயேசுவோ தன்னை மனித குலத்தின் பாவங்களுக்காக தியாகம் செய்ய போகும் ஒரு தியாக பலியாக தன்னை முன்வைக்கிறார். அவர் மக்களுக்காக போரிட வரல, மக்களுக்காக தன் உயிரை கொடுக்க வர்றார். மக்கள் அவரை ஒரு இராணுவ தளபதியாக வரவேற்கிறாங்க. ஆனா அவரோ தன்னை ஒரு பலிபீடத்திற்கு செல்லும் ஆட்டுக்குட்டியாகவே அந்த நகரத்துக்குள் அழைத்துச் செல்கிறார். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! இதுதான் இந்த மொத்த நிகழ்வின் உச்சக்கட்டம். வரலாற்று நிகழ்வுகளை நாம மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த ஆழமான முரண்பாடுகள் நமக்கு தெரியவில்லை. ஆமா, பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது இஸ்ரவேலர்களின் வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்தபோது முதல் பஸ்கா இரவுல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கதவுகளில் பூசிதான் அவங்க மரண தூதனிடமிருந்து தப்பினாங்க. அந்த ரத்தம் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது. இயேசு சரியாக அதே பஸ்கா நேரத்தில் எருசலேமுக்குள் நுழைவது அவர் அந்த பழைய விடுதலையை முற்றிலும் ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்து செல்கிறார் அப்படிங்கறத காட்டுது. அதாவது முழு மனித குலத்திற்குமான ஒரு ஆன்மீக விடுதலைக்கு. சரியா? அதேதான். ரோமானியர்களிடமிருந்து கிடைக்கும் தற்காலிகமான ஒரு அரசியல் விடுதலைக்காக அவர் அங்கே வரல. மாறாக மனித குலத்தின் நிரந்தரமான விடுதலைக்காக தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக அர்ப்பணிக்கவே அவர் அந்த எளிய கழுதையை தேர்ந்தெடுத்தார். மக்கள் குருத்தோலைகளை பிடிச்சுக்கிட்டு அரசியல் புரட்சியை எதிர்பார்த்தாங்க. ரோமானிய பேரரசு அழியணும்னு நினைச்சாங்க. ஆமா, ஆனா அவரும் அந்த மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளையும் தாண்டி சிலுவை மரத்தை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். நிஜமாவே இது ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆஹா,
இந்த ஒற்றை நிகழ்வுக்கு பின்னால் இத்தனை அர்த்தங்களா? நீங்க இந்த ஆழமான அலசலில் நாம பார்த்த அனைத்தையும் கொஞ்சம் சுருக்கமா உங்க மனக்கண்ணில் ஓட்டி பாருங்க. இது வெறுமனே ஒரு சாதாரண மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்வு அல்ல. கண்டிப்பா இல்ல. இது சக்கரியா தீர்க்க தரிசனத்தின் பல நூற்றாண்டு பழமையான வார்த்தைகளின் துல்லியமான நிறைவேற்றம். மக்கள் கையில் ஏந்திய அந்த குருத்தோலைகள் சாதாரண மரக்கிளைகள் அல்ல. அது மக்கபேயர் நடத்திய விடுதலை போராட்டத்தின் வீர நினைவுகள். அவங்க பலத்த குரலில் பாடிய ஓசன்னா பாடல்கள் வெறும் பக்தி பாடல்கள் அல்ல. அது கூடார பண்டிகையின் ஆழமான சடங்குகளிலிருந்து பிறந்த எங்களை இப்போதே இரட்சியும் அப்படிங்கிற ஒரு அடிமை சமூகத்தின் வேவனை கலந்த அரசியல் கதறல். இதற்கெல்லாம் மேலாக ரோம ஆட்சிக்கு எதிரான கடுமையான அரசியல் பதற்றம் ஒரு புறம் கொதித்துக் கொண்டிருக்க, ஒரு மாபெரும் இராணுவ புரட்சி வெடிக்கும் என மக்கள் காத்துக் கொண்டிருக்க, மறுபுறம் இயேசு தன்னை ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் தியாகத்திற்காக அமைதியாக சமர்ப்பிக்கிறார். இவை அனைத்தும் ஒரே புள்ளியில், ஒரே நாளில், எருசலேம் வீதிகளில் அந்த லட்சக்கணக்கான மக்களின் ஆரவாரத்திற்கு நடுவில் அரங்கேறியிருக்கு. இதுதான் நாம வரலாற்றை படிக்கும்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நீங்க கேட்கலாம், ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வின் இந்த நுட்பங்கள் எனக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு. வரலாறு என்பது ஒருபோதும் நாம மேலோட்டமாக படிக்கும் ஒற்றை பரிமாணம் கொண்ட ஒரு தட்டையான காகிதம் அல்ல. ஒரு நிகழ்வின் கலாச்சார பின்னணியே அதன் உளவியல் அழுத்தங்களை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே எந்த ஒரு நிகழ்வின் உண்மையான அர்த்தமும் நமக்கு விளங்கும். சரியா சொன்னீங்க. குருத்தோலை ஞாயிறு என்பது வெறும் பக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது ஒரு சமுதாயத்தின் அரசியல் விடுதலைக்கான தாகம், அவர்களின் கோபம், அவர்களின் எதிர்பார்ப்பு. ஆனா அதே சமயம் அந்த மாபெரும் இயக்கம் எப்படி ஒரு தியாகத்தின் மூலம் முற்றிலும் வேறொரு கோணத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கறத காட்டும் ஒரு ஆழமான வரலாற்று பாடம் இது. நாம ஒன்றை எதிர்பார்க்கும்போது வரலாறு எப்படி முற்றிலும் வேறொரு மாபெரும் தீர்வை நம்முன் வைக்குது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. நிஜமாவே இது நம் சிந்தனையை வெகுவாக தூண்டும் ஒரு விஷயம்தான். நாம விவாதத்தின் இறுதிக்கு வந்துட்டோம். இந்த தரவுகளை எல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகு உங்களுக்கு ஒரு கேள்விய, ஒரு ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா. பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு சமூகம் தங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், ரோமானியர்களின் இரும்பு கரங்களிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு இப்பொழுதே எங்களை ரட்சியும் என ஒரு தலைவனை நோக்கி முழங்குது. அவங்க ஒரு அரசியல் மற்றும் இராணுவ ரீதியான வெற்றியை எதிர்பார்க்கறாங்க. ஆமா, ரத்தம் சிந்தி எதி எடுத்தும் ஒரு புரட்சியை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த தலைவன் எந்த ஆயுதங்களையும் எடுக்காம ஒரு பலியாகும் ஆட்டுக்குட்டியின் பாதையை தேர்ந்தெடுத்தால் அந்த சமுதாயத்தின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பெரிய ஏமாற்றமா இருந்திருக்குமே. அதேதான். அவங்களோட எதிர்பார்ப்புகளும் அதன் பின்னால் வந்த ஏமாற்றங்களும் அந்த பேரெதிர்ச்சியும் உலக வரலாற்றையே எப்படி அடியோடு மாற்றியமைத்தது. இராணுவ பலத்தால் கிடைக்காத ஒரு மாபெரும் வெற்றி சுய தியாகத்தின் மூலம் எப்படி சாத்தியமானது? இது நீங்களே சிந்தித்து பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்து வரலாற்றின் இந்த மிக முக்கியமான உணர்ச்சிகரமான பக்கங்களை வாசித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.